வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ராச். இந்த சேனலோட மோட்டோ ஃப்ரம் த ஸ்க்ராச், ஃப்ரம் த ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை எப்படி கிளியர் பண்ணுறதுக்கான என்டையர் ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஜென்ரல் ஸ்டடிஸ் பொது அறிவு சிலபஸ்ல யூனிட் 5 தான் நம்ம பார்க்க போறோம். அழகு 5 அதோட வேர் டு ஸ்டடி. வேர் டு ஸ்டடினா எங்க படிப்பது, ஸ்கூல் புக்ல இந்த டாபிக் எங்கெல்லாம் கவர் ஆயிருக்கு அப்படின்றத என்டையரா டீகோட் பண்ணி தரது தான் வேர் டு ஸ்டடி. இந்த சீரீஸ்ல ஆல்ரெடி 4 யூனிட்க்கு நம்ம வீடியோ போட்டுட்டோம். ஸோ இது வந்து 5வது யூனிட். ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியத்துக்குள்ள வேர் டு ஸ்டடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஸோ பொது அறிவு ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து குரூப் 1 எக்ஸாமில் 175 கேள்வி வரும். அதுலேயே குரூப் 2 அண்ட் 4ன்னு பார்க்கும்போது 75 கேள்வி வரும். ஏன்னா குரூப் 2 அண்ட் 4ல லாங்குவேஜ் இருக்குது, எய்தர் இங்கிலீஷ் ஆர் தமிழ். குரூப் 2ல குரூப் 4 பொறுத்த வரையும் மேக்ஸிமம் தமிழ் தான் கம்பல்சரி எடுத்தாகணும். டிசபிள் கேண்டிடேட்க்கு மட்டும் இங்கிலீஷ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் 75 மார்க்கில் எல்லா மார்க்குமே இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம எதையுமே ஸ்கிப் பண்ண முடியாது. அதில் யூனிட் 5ஓட வேர் டு ஸ்டடி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சிலபஸ் பார்த்துடலாம். யூனிட் 5 இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம். இதுல இருந்து 50 கேள்வி வரும் குரூப் 1 எக்ஸாமை பொறுத்த வரையும். குரூப் 2 அண்ட் 4ல 20 கேள்வி வரும். ஸோ சிலபஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த சிலபஸ் வந்து ஓல்டு சிலபஸ்ல உள்ள 2 யூனிட்டை கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன்னு என்னன்னா எக்கனாமி, இன்னொன்று வந்து யூனிட் 9 தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம்னு பார்த்துருப்போம். அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே சாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம். இதோட சிலபஸ்ல இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், 5 ஆண்டு திட்ட மாதிரிகள், ஒரு மதிப்பீடு, திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக், வருவாய் ஆதாரங்கள், இந்திய ரிசர்வ் வங்கி, நிதி கொள்கை மற்றும் பணவியல் கொள்கை, நிதி ஆணையம், மத்திய மாநில அரசுகளுக்கிடையேயான நிதி பகிர்வு, சரக்கு மற்றும் சேவை வரி, இந்திய பொருளாதார அமைப்பு மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கம், நில சீர்திருத்தங்கள் மற்றும் வேளாண்மை, வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு, தொழில் வளர்ச்சி, ஊரக நலன்சார் திட்டங்கள், சமூக பிரச்சனைகள், மக்கள் தொகை, கல்வி, நலவாழ்வு, வேலைவாய்ப்பு, வறுமை, தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டு குறியீடுகள், அவற்றை தேசிய மற்றும் பிற மாநிலங்களுக்கான குறியீடுகளுடன் ஒப்பாயவும், நாட்டில் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களின் பங்களிப்பு, அரசியல் கட்சிகளும் பலதரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களும், இடஒதுக்கீட்டு கொள்கைக்கான நியாயங்களும், சமூக வளங்களை பெரும் வாய்ப்புகளும், தமிழ்நாட்டின் பொருளாதார போக்குகள், தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் சமூக நல திட்டங்களின் தாக்கமும் பங்களிப்பும், சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும், சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூலாதாரங்களும், தமிழ்நாட்டின் கல்வி மற்றும் நலவாழ்வு ஹெல்த் முறைமைகளும், தமிழ்நாட்டின் புவியியல் கூறுகளும், பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கமும், பல்வேறு துறைகளில் தமிழ்நாட்டில் நிகழ்த்தியுள்ள சாதனைகள், தமிழ்நாட்டின் மின் ஆளுகைகள், பொது விழிப்புணர்வு பப்ளிக் அவேர்னஸ், பொது நிர்வாகமும் நலன்சார் அரசு திட்டங்களும் அவற்றின் பயன்பாடும், பொது விநியோக அமைப்புகளில் பப்ளிக் டெலிவரி சிஸ்டம் நிலவும் சிக்கல்கள், தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனைகள், தென் நடப்பு நிகழ்வுகள். ஓல்டு சிலபஸை பொறுத்தவரையும் நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு யூனிட் 2ல தனியா இருந்துச்சு. இப்போ அது எல்லா சில யூனிட்லயுமே லாஸ்ட்ல நடப்பு நிகழ்வுகள் அப்படின்றத ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஓல்டு சிலபஸ்ல 10 யூனிட் இருந்துச்சு, அதை கம்ப்ரஸ் பண்ணி இப்போ 6 யூனிட்டா மாத்திருக்காங்க. ஸோ சிலபஸ்ல உள்ள வேர் டு ஸ்டடி பார்த்துடலாம். வேர் டு ஸ்டடினா ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஸ்கூல் புக்ஸை ரேண்டமாக படிக்கிறீங்க. இப்போ 6th புக்கு படிக்கிறீங்க, அப்புறம் 7th 8th 9th 10th இந்த ஆர்டரில் புக்கிலேருந்து பேஜ் 1லேருந்து பேஜ் 100 வரையும் நீங்கள் எவ்வளோ பேஜ் இருக்கோ எல்லாத்தையும் சரசரன்னு படிக்கிறீங்க அப்படின்னா அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் சிலபஸ்க்கும் நீங்கள் படித்ததுக்கும் என்ன ரிலேஷன் உங்களுக்கு புரியாது. அந்த மாதிரி நீங்கள் ரிவிஷன் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன மெத்தட் சொல்கிறோன்னா, சிலபஸை கையில் வச்சுக்கோங்க. சிலபஸ்ல உள்ள டாபிக் ஸ்கூல் புக்ஸ்ல எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்றத டீகோட் பண்ணுங்க. ஸோ அதுதான் நாங்கள் இப்போ உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் 6th இந்த டாபிக் கவர் ஆகுதா, 6th புக் க்ளோஸ் பண்ணி வைங்க, 7th புக்கு போங்க. இதே டாப்பிக்கை 7th புக்ல படிங்க, இதே டாப்பிக்கை 11th படிங்க, இதே டாப்பிக்கை 12th படிங்க. ஸோ நீங்க ஒரே டாப்பிக்கை தான் எல்லா கிளாஸ்லயும் படிக்கிறீங்க. ஸோ ஒரு நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட் டாபிக் போங்க. இந்த நீங்க முடிச்ச டாப்பிக்கை உங்க சிலபஸ்ல ஸ்க்ரைக் அவுட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நம்ம இத்தனை % சிலபஸ் முடிச்சிருக்கோம், இன்னும் இவ்வளவு முடிக்கணும், நமக்கு இன்னும் இவ்வளவு நாள் இருக்கு அப்படின்ற ஒரு கால்குலேஷன் இருக்கும். அண்ட் நீங்க ரிவிஷன் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா வீடியோட எண்டில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம், நீங்க அதை பார்த்து மெசேஜ் பண்ணுங்க. ஸோ மெசேஜ் பண்ணி இந்த பிடிஎஃப் நீங்க வேணும்னா வாங்கிக்கலாம். நம்ம வேர் டு ஸ்டடி பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், 5 ஆண்டு திட்ட மாதிரிகள், இந்தியா ஒரு மதிப்பீடு, திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக். இது 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் அழகு 1ல பொருளியல் ஒரு அறிமுகம்ல அந்த டாபிக்ல இருக்கு. அப்புறம் 7ஆம் வகுப்பு முதல் பருவத்துல அழகு 1 உற்பத்தி, இந்த 2 டாபிக். அப்புறம் 11th ஸ்டாண்டர்ட் மேல்நிலை 1ஆம் ஆண்டு புக்ல அழகு 1 நுண்ணிய பொருளியல் ஓர் அறிமுகம், அழகு 7 இந்திய பொருளாதாரம், அழகு 8 இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னரும் பின்னரும், அழகு 9
இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள். மேல்நிலை 2ஆம் ஆண்டு அலகு 1 பேரியல் பொருளாதாரம், அலகு 11 பொருளாதார மேம்பாட்டு திட்டமிடுதலும். இதுதான் மொத்தமா வந்து டாபிக் 1. அந்த டாபிக் வந்து இந்த ஸ்கூல் புக்ஸ்ல இதுல எல்லாம் கவர் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து வருவாய் ஆதாரங்கள், இந்திய ரிசர்வ் வங்கி, நிதி கொள்கை மற்றும் பணவியல் கொள்கை, நிதி ஆணையம், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான நிதி பகிர்வு, சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க அது. ஸோ இதெல்லாம் ஸ்கூல் புக்ல எங்க கவர் ஆகுதுன்னா 8ஆம் வகுப்பு முதல் பருவம் அலகு 1 பணம் சேமிப்பு மற்றும் முதலீடுகள், 9ஆம் வகுப்பு அலகு 3 பணம் மற்றும் கடன், 10ஆம் வகுப்பு அலகு 1 மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி மற்றும் அதன் வளர்ச்சி ஓர் அறிமுகம், அலகு 4 அரசாங்கமும் வரிகளும். மேல்நிலை 2ஆம் ஆண்டு அலகு 2 நாட்டு வருமானம், அலகு 4 நுகர்வோர் சார்பும் முதலீட்டு சார்பும், அலகு 5 பணவியல் கொள்கை, அலகு 6 வங்கியியல், அலகு 9 நிதி பொருளியல். இந்திய பொருளாதார அமைப்பு மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கம், நில சீர்திருத்தங்கள் மற்றும் வேளாண்மை, வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு, தொழில் வளர்ச்சி, ஊரக நலன்சார் திட்டங்கள், சமூக பிரச்சனைகள், மக்கள் தொகை, கல்வி, நலவாழ்வு, வேலைவாய்ப்பு, வறுமை. இந்த டாபிக் எல்லாம் ஸ்கூல் புக்ல எங்க கவர் ஆகுதுன்னா 9ஆம் வகுப்பு அலகு 2 இந்தியா மற்றும் தமிழ்நாட்டின் வேலைவாய்ப்பு, அலகு 5 இடம்பெயர்தல், 10ஆம் வகுப்பு அலகு 2 உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம், அலகு 3 உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து. மேல்நிலை 1ஆம் ஆண்டு அலகு 9 இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள், அலகு 10 ஊரக பொருளாதாரம். மேல்நிலை 2ஆம் ஆண்டு அலகு 3 வேலைவாய்ப்பும் வருமான கோட்பாடுகளும், அலகு 10 சுற்றுச்சூழல் பொருளியல், தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டுக்கு குறியீடுகளும் அவற்றை தேசிய மற்றும் பிற மாநிலங்களுக்கான குறியீடுகளின் ஒப்பாயவும். இது 10ஆம் வகுப்பு புவியியல் புக். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே எக்கனாமி புக், பொருளியல் அந்த புக்ல பார்த்திருப்போம். ஸோ இந்த டாபிக் வந்து புவியியல் புக்ல பாருங்க. 10ஆம் வகுப்பு புவியியல்ல அலகு 5 இந்தியா, மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் அந்த டாபிக்ல இருக்கு. அதுவே 10ஆம் வகுப்பு பொருளியல்ல அலகு 1 மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி மற்றும் அதன் வளர்ச்சி ஓர் அறிமுகம். இது வந்து 1.5 அந்த டாபிக் மட்டும் படிச்சா போதும். பொருளாதார வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம். மேல்நிலை 1ஆம் ஆண்டு 11th ஸ்டாண்டர்ட் புக்ல அலகு 7 இந்திய பொருளாதாரம், அதுல 7.1 மட்டும் படிச்சா போதும். அலகு 8 இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னரும் பின்னரும், அலகு 11 தமிழ்நாட்டு பொருளாதாரம். இது 3 படிச்சிருங்க. அடுத்த டாபிக் மாநிலங்களுக்கான குறியீடுகளுடன் ஒப்பாய்வும், தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களின் பங்களிப்பு. இது 9ஆம் வகுப்பு அலகு 4ல தமிழகத்தின் வேளாண்மை. அப்புறம் 10ஆம் வகுப்பு வரலாறுல அலகு 5 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். இதுல வந்து 5.7. அப்புறம் அலகு 10 தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள். அப்புறம் 10ஆம் வகுப்பு பொருளியல். இதுக்கு முன்னாடி பார்த்தது வரலாறு, இப்ப பொருளியல். அதுல அலகு 5 தமிழ்நாட்டின் தொழில்துறை தொகுப்புகள். ஸோ இந்த டாபிக் எல்லாம் 10th புக்லயும் 9th புக்ல படிச்சிருங்க. அடுத்த டாபிக் வந்து சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களின் பங்களிப்பு, அரசியல் கட்சிகள், பலதரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்கள். இது ஸ்கூல் புக்ஸ்ல எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது 10ஆம் வகுப்பு வரலாறுல அலகு 10 தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள், அதுல 10.3. அப்புறம் மேல்நிலை 1ஆம் ஆண்டு அரசியல் அறிவியல் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல அலகு 15 தமிழக அரசியல் சிந்தனைகள். அடுத்த டாபிக் இட ஒதுக்கீட்டு கொள்கைகளுக்கான நியாயங்களும் சமூக வளங்களை பெறும் வாய்ப்புகளும், தமிழ்நாட்டின் பொருளாதார போக்குகள், தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் சமூக நலத்திட்டங்களின் தாக்கமும் பங்களிப்பும், சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும், சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூலாதாரங்கள், தமிழ்நாட்டின் கல்வி மற்றும் நலவாழ்வு ஹெல்த் முறைமைகள். இதுல மேல்நிலை 1ஆம் ஆண்டு அரசியல் அறிவியல்ல அலகு 13 சமூக நீதி, 10ஆம் வகுப்பு அலகு 10 தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள். இந்த 2 லெசனும் படிச்ச போதும். தமிழ்நாட்டின் புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கமும். இது 10ஆம் வகுப்பு புவியியல் புக்ல, அதாவது சோசியல் புக், இந்த சமூக அறிவியல்னு ஒரு புக் இருக்கும்ல, அதுலதான் வந்து நமக்கு எல்லா டாப்பிக்குமே கவர் ஆகும். குடிமையியல், புவியியல், பொருளியல், வரலாறு இது எல்லாமே அந்த புக்ல தான் கவர் ஆகும். ஸோ 10ஆம் வகுப்பு புவியியல் புக்ல அலகு 6 தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள், அலகு 7 தமிழ்நாடு மானுட புவியியல். இது 2 லெசனும் படிச்சுக்கணும். மேல்நிலை 2ஆம் ஆண்டு புவியியல் புக்கு 12th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரபி புக்கு, அலகு 5 கலாச்சாரம் மற்றும் அரசியல் புவியியல். இந்த புக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒருவேளை இல்ல 11th ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இல்ல எந்த ஸ்கூல் புக்ஸ் உங்களுக்கு இல்லைனாலும் டிஎன் ஸ்கூல் புக்ஸ் அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க போத் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியமுக்கு நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ ஒரு புக் இல்லை அப்படிங்கிறதுக்காக நீங்க அந்த டாபிக் ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்க எல்லா மொபைல் போனுமே எல்லாருக்கிட்டையும் இருக்கும்ல, அந்த மொபைல் போன்லயே நீங்க ஈஸியா வந்து அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்த டாபிக் வந்து பல்வேறு துறைகளில் தமிழ்நாடு நிகழ்த்தியுள்ள சாதனைகள், தமிழ்நாட்டின் மின் ஆளுகை, பொது விழிப்புணர்வு பப்ளிக் அவேர்னஸ், பொது நிர்வாகமும் நலன்சார் அரசு திட்டங்களும் அவற்றின் பயன்பாடும், பொது விநியோக அமைப்புகளின் பப்ளிக் டெலிவரி சிஸ்டம் நிலவும் சிக்கல்கள், தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனைகள், நடப்பு நிகழ்வுகள். இது எல்லாமே
நம்ம இந்த டாபிக் எல்லாமே ஸ்கூல் புக்ஸ்ல கவர் ஆகல. இதுக்கு நம்ம என்ன ரெஃபர் பண்ணணும்னா பாலிசி நோட்ஸ் ரெஃபர் பண்ணோம், அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், அப்புறம் நம்மளோட பிடிஎஃப். நம்ம எக்ஸாம் ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி, ஏன்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோலாம் நம்ம இப்போ கொடுத்தோம்னா அது அவுடேட் ஆயிடும். ஸோ எக்ஸாம் டிசம்பர்ல இருக்கு, செப்டம்பர்ல குரூப் 1 இருக்குன்னா நம்ம ஒரு ஜூலை வாக்கில் பாலிசி நோட்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸோட கம்பைலேஷன் பிடிஎஃப் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். ஸோ நீங்க அதை பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து ஸ்கூல் புக்ஸ்ல சோர்ஸ் இல்லை. நீங்க பார்த்திருப்பீங்க ஸ்கூல் புக்ஸை ரேண்டமா படிக்கிறத விட இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டியோட படிக்கும்போது உங்களுக்கு அது எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு. இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக் எடுத்து அந்த சிலபஸ்ல உள்ள டாபிக் ஸ்கூல் புக்ஸ்ல எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்னு எல்லா புக்ஸையும் ரெஃபர் பண்றதுக்கு உங்களுக்கு சாலிடா ஒரு 1 மந்த் ஆச்சு. ஸோ இது வந்து ஒரு பெய்டு பிடிஎஃப். இதோட காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப மினிமம் தான். ஒரு காஃபி குடிக்கிறத விட இந்த பிடிஎஃபோட காஸ்ட் ரொம்ப மினிமம். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 7010339400 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வேற உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலும் நீங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.